உங்க வீட்டிலலாம் என்ன நடக்குது? ஆடி ஆஃபர் இப்போ போட்டான் எல்லா இடத்துலையும். நேற்று வரைக்கும் வித்த அதே சாரியை ஆஃபர்னு ஒன்று விழுந்தடிச்சிட்டு போறோமே. ஏன் பிரியமானவர்களே, அஷ்டய தீர்த்தியா இன்னும் ஒரு நாள் வரல, அதில் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் தங்கமா கொட்டுமா. ஏன் போனீங்க? யாராவது இங்கே வச்சிருக்கவங்க தங்க நகை கடை வச்சிருக்கவங்க கை தூக்குங்க, நான் பிரசங்கம் நிப்பாட்டிடுறேன். வீடு வாங்குங்க, நாங்க உங்களுக்கு காசு தரோம். நல்லா இருக்குல்ல டீலிங் நல்லா இருக்குல்ல. வீடு வாங்குங்க, சொந்த வீடு வாங்குங்க, நாங்க உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவுங்க? வெறும் 99 ரூபா. 99 ரூபாய்க்கு வீடா? ஆமா, 99 ரூபாய்க்கு வீடு. ஆனா 23 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணுமே 47,000 ரூபா. எப்படிங்க 22 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு வீடாக இருக்குமா? ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். இது நல்லா பாடுவோம், சூப்பரா பாடுவோம். ஆனா கல்யாணம் வரும்போது நல்ல நாள். இந்த மாசம் ஆடியில ஒருத்தர் வீட்டில் கூட கல்யாணம் நடக்காதுல்ல. யார் வீட்டிலாவது ஆடியில கல்யாணம் நடந்தது இருக்கா? நல்ல நாள் கெட்ட நாள் யமகண்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. ஏன்? உலகம் சொல்கிறது அந்த நாள்ல கெட்டாதான் தாலியில ஸ்க்ரூ உள்ள போகும், இல்லாட்டி ஸ்க்ரூ அவிழ்ந்து விடும். மூன்றாவது பிரியமானவர்களே, இப்ப புதுசா ஒன்று வந்திருக்கு பாருங்க, வாஸ்து பார்த்து தான் இப்ப வீடே கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். வாஸ்து உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்னங்க இப்படி கட்டானாக்கும் உங்களுக்கு காசு பணத்தை தரமாட்டார், கூரையை பிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் காசு தரமாட்டாங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், ஹாலு அப்படி இப்படின்னு கட்டாங்க. நான் ஒரு வீடை மந்திரிக்க போனேன் கிரக பிரவேசத்துக்கு. ஃபாதர் மந்திரிக்காதீங்க, ஒரு சின்ன திருத்தம் செய்யணும் அப்படின்னாங்க. என்னங்க திருத்தம்? இந்த பாருங்க, இங்கே இப்போ தப்பாக வச்சுட்டாங்க. டாய்லெட் அந்த பக்கம் இருக்கு, கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, இப்படி வைக்கக்கூடாதான். ஹாலு பக்கத்தில் கிச்சன் இருக்கணும், கிச்சன் பக்கத்தில் டாய்லெட் இருக்கணும். கிச்சன் பக்கத்தில் டாய்லெட் இருக்கணுமா? மீன் வாடை இந்த பக்கம், அந்த வாடை இந்த பக்கம் அடிக்குமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னா? இல்லை வாஸ்து பிரகாரம் அப்படி தான் செய்யணும். இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்களும் நானும் எப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பதை எண்பிக்க போகிறோம். மற்றவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் நானும் செய்ய போகிறோமா? அல்லது பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வழி, நம்முடைய கிறிஸ்தவ வழி தனி வழி, இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இங்கே இருக்கிறதா? இருந்தால்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்